நெல்லையில் மணல் கடத்தல் குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்த நபருக்கு பிரபல ரவுடி கொலை மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ரவுடி கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறை விவகாரம் எப்படி வெளியே கசிந்தது என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திசையன்விளையைச் சேர்ந்தவர் கணபதி மணிகண்டன். இவர் திசையன்விளை அருகே கருமேனி ஆற்றில் மணல் கடத்தலில் ஈடுபடும் பஞ்சாயத்து தலைவர் ரமேஷ், அவரது மகன் நவீன் ஆகியோர் குறித்து சிஐடி காவலருக்கு தகவல் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் அந்த காவலர் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் செய்துள்ளார். தந்தை மகன் இருவர் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் திட்டமிட்டு வந்துள்ளனர். இது குறித்து தெரிந்து கொண்ட நவீன் ரவுடி அருண் பாண்டியன் மூலம் கணபதி மணிகண்டனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கணபதி மணிகண்டன் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் SPCID காவலர் தன்னை தொடர்பு கொண்டு மணல் கடத்தல் தொடர்பாக தகவல் கொடுத்தாயா என கேட்டதாகவும், தானும் காவலர்தானே என நினைத்து உண்மையை சொன்னதாகவும் கூறியுள்ளார். ஆனால் காவலரோ இது குறித்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து தலைவரின் மகன் நவீனிடம் கூறியுள்ளதாகவும், இதனால் நவீன் தன்னை கொலை செய்வதற்காக ரவுடி அருண் பாண்டியனை தனது வீட்டுக்கு அனுப்பியும் செல்போனில் தொடர்பு கொண்டும் தன்னையும் தனது குடும்பத்தையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் செய்த CID காவலரையும் மிரட்டியுள்ளார். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கணபதி மணிகண்டனை ரவுடி அருண் பாண்டியன் மிரட்டும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஐயா, ரெக்கார்டு போட்டாச்சா? நீ எங்கள இருக்க பண்ணல, அதெல்லாம் வேற எனக்கு. நீ வந்து கிடையாது, நான் சொல்றேன். என்ன ஜீவா நீ நீ எந்த ஊர்ல லைஃப் பண்ணிருக்க? ஆமா, தலை சரியா போடல மட்டும் பாருங்க. பொண்டாட்டியும் பிள்ளை 2 பிள்ளைய அறுத்து போட்டு வரலாம் முதல்ல அளவுறதுக்குள்ள. ஆமா ஆமா, நீ செய்வா வா வா. ஆமா, நான் நீ செய்வா வரல. முத்துச்சானே வெட்டுவேன், ஒன்னே வெட்டுவேன். சரி சரி சரி. அந்த ஆடியோவில் தலையை வெட்டி வீசி விடுவேன் என்றும், குழந்தைகள் மனைவியை கொலை செய்து விடுவேன் என்றும் அருவருத்தக்க ஆபாச வார்த்தைகளில் அருண் பாண்டியன் மிரட்டியதே கேட்கவே காது கூசும் அளவுக்கு உள்ளது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த அருண் பாண்டியனை நெல்லை மாவட்ட போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் அருண் பாண்டியன் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும், ஜெயசீலன் என்பவர் கொலை வழக்கில் தொடர்பு உடையதும் தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய SPCID காவலரிடமும் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பஞ்சாயத்து தலைவர் ரமேஷ் மற்றும் அவரது மகன் நவீன் திமுக ஆதரவாளர்கள் என்பதால் அவர்களிடம் எந்த விசாரணையும் நடக்கவில்லை என்று கூறப்படுகிறது. விளம்பர திமுக ஆட்சியில் பஞ்சாயத்து தலைவரின் மணல் கடத்தல் குறித்து தகவல் அளித்தவர்களின் உயிருக்கே பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பது தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பதை காட்டுகிறது.